அரசியல் பாடம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியா பீகார் தேர்தல் முடிஞ்சிருச்சு. இதுல என்டிஏ கூட்டணி அபாரமான ஒரு வெற்றி பெற்றிருக்கு. நிதிஷ்குமார் இந்த பிரம்மாண்ட வெற்றி பெறுவதற்கு முன் பல சவால்களை அவர் சமாளிக்க வேண்டியிருந்தது. 20 ஆண்டுகால ஆட்சிக்கு எதிராக மக்களின் இயல்பான செழிப்பு, மாற்றத்தை விரும்பும் ஒரு மனநிலை, வேலையின்மை குறித்த பொது அதிருப்தி மற்றும் அடிக்கடி கூட்டணி மாறும் தலைவர் என்ற விமர்சனம், இவை எல்லாத்தையுமே அவர் கடந்து போக வேண்டியிருந்துச்சு. இந்த சூழ்நிலை தான் 243 தொகுதிகளில் 207 தொகுதிகளில் இந்த கூட்டணி அமோகமாக வெற்றி பெற்றிருக்குது. இதன் மூலமாக ஏறக்குறைய நிதிஷ்குமாரை மறுபடியும் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இந்த வெற்றிக்கு முக்கியமாக காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அது பெண் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆண் வாக்காளர்களை விட 8.8% அதிக பெண்கள் வாக்களித்துள்ளனர். நிதிஷ்குமார் தனது முதல் பதவி காலம் முதலே பெண் வாக்காளர்களை தனது மிகப்பெரிய வாக்கு வங்கியாக தான் அவர் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்குவது, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அரசு பணிகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளித்தது, மது விலக்கு சட்டம் கொண்டு வந்தது. அண்மையில் முதலமைச்சர் மகிழா ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் பெண்களை தொழில் முனைவோர் ஆக்குவதற்கு 1.3 கோடி பேருக்கு வங்கி கணக்குல 10,000 நேரடியாக வரவைக்கப்பட்டது. இப்படின்னு அநேக காரியங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.